ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த தொட்டியில பெனிஃபிஷியரி பாக்டீரியா ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த தொட்டியில எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். இதுல இருக்க பெனிஃபிஷியரி பாக்டீரியா பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. வெள்ளை பொடி மாதிரி இருக்கா? மெஷரிங் ஸ்பூன் அதுலயே இருக்கும். அதுல இருந்து 130 லிட்டர்ஸ் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் போடணும். நம்ம தொட்டி தண்ணி ஒரு 150 லிட்டர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1.25 ஸ்பூன் போட்டு தண்ணியில கலக்கி ஊத்தியாச்சு. இந்த பெனிஃபிஷியரி பாக்டீரியா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை ஆகும். அதுக்கப்புறமா மீன் வேஸ்ட்ல இருந்து வர அமோனியாவை நைட்ரைட்டா மாத்தி அதுக்கப்புறம் நைட்ரேட்டா மாத்திடும். புது தொட்டியில மீனோட வேஸ்ட் இருக்காது. அதனால அந்த தொட்டியில அமோனியாவும் இருக்காது. அதனால நம்ம கப்பி டேங்க்ல இருந்து ஒரு மக் தண்ணி மட்டும் எடுத்து இதுல ஊத்தியாச்சு. வாட்டர் சர்க்குலேஷனுக்கு ஒரு ஏர் ஸ்டோனும் போட்டாச்சு. மீன் மட்டும் விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளீனா இருக்கிற இந்த தண்ணி நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 ml பால் ஊத்துனா எப்படி வெள்ளையா மாறுமோ அதே மாதிரி மாறும். அதுக்கப்புறம் 1 or 2 வீக்ஸ்ல தண்ணி கிளியரா செட்டில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக் இதுல தண்ணி எப்படி செட்டில் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.